அதான் மீனிங்கு. புகார் இப்போ வரைக்கும் எதுவும் வரல. வரக்கூடாது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் முக்கியம். வரக்கூடாது, அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்றது தான் எதிர்பார்க்குறோம். இந்த புகார்கள் வந்து காலதாமதமாக வருதா? புகார்கள் வந்து காலதாமதமாக வருதா? இந்த பாலியல் புகார்கள் வந்து காலதாமதமாக வருதா? நேரடி பாதிப்பு முதல்ல இல்லை, நாங்களே நடவடிக்கலாம். ஏன்னா ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோன்னா, நீங்கள் என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாமே. அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான். நாங்கள் ஒத்துழைக்காமல் இருப்போம். அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்கிறோம். அவ்வளோ. இந்த பாலியல் வரது சார் பல நடிகர்கள், குறிப்பாக ராஜாவை தவிர பல நடிகர்கள் வந்து பெய்டு இன்டர்வியூ சொல்லி தான் பணம் வாங்கிட்டு தான் சார் மீடியாக்களை பேசிட்டு இருக்காங்க. மீடியாக்கள் தேடி யாரையும் போய் பேசி இருக்கல. பல நடிகைகள் ராஜாவை தவிர பேசுகிற எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மீடியாவில் பேசவே வராங்க. நாங்களா வந்து யாரையும் டிஆர்பி பேசி போகல. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அது சரி, இல்லை 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 என்ன அதை எடுங்க, அதை எடுங்க. இல்லை, உங்களை தோழர் நீங்கள் தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோடு நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்கள் கேட்கல, அவங்களா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இது ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை சேனல்ஸ் ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒன்று. இன்னொன்று வந்து சில உண்மைகள் தெரியாமல் ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பற்றி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்கள் போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து பேச வேண்டான்னு ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன். யாராவது ஒரு பெண் வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லைல்ல. பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்லைல்ல. அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக, ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம். அதனால எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல எங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன? எக்ஸாக்ட்லி. அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க சார். சார் இல்லை சார், சார் ஒரு நிமிஷம் சார். சார் சார் இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் என்ன. நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இங்கே நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு. பொதுக்குழு சம்பந்தமாட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னது இப்ப தவறா பேசுறவங்களும் சொல்றாங்கப்பா, தவறா பேசுறவங்களும் சொல்றாங்க.
ஓகே, ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள். கண்டிப்பா தோழர், நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? கண்டிப்பா அதான் சொல்லிட்டாங்கல்ல. தம்பி 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 புதுப்பிக்காத 6 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்காத ஒரு 6 பேர் யார் யார் அவங்க? இல்ல தம்பி நான் சரி பில்டிங் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. இல்லைங்க, கேட்கலங்க. நன்றி. இனியா சரி, யாரு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லையே. ஸோ பில்டிங் போயிட்டு இருக்குங்க. இப்போ கடந்த சரி நான் பேசுறேன், நன்றி. இப்போ வந்து ஜனவரி மாதம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு. அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே 4 மாதம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ 5 வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸு, பழைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்லேருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும்பாடாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் வரல. அப்படிங்கிறப்போ புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ளே வந்துட்டதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும். அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த 3 மாதமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறது தான் இப்போ திட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச்க்குள்ளே முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எவ்வளோக்கு எவ்வளோ செலவு குறைக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மோர் தென் 30 to 40%. நீங்கள் வெளியில் போய் நீங்கள் விசாரிச்சிங்களே தெரியும். உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிடுக்கு முன்னாடி எவ்வளோ, இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளோ, நீங்கள் வாங்கின மண் விலை எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ, இரும்பு எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ. முக்கியமாக சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு. 30-40% மேலே போயிடுச்சு. அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க. எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எதுங்க 30-40% மேலே போயிடுச்சுங்க. அதாவது 40%. நான் பில்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு. ஏன்னா என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாங்க அவங்க மார்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் இப்பவே கேட்டு ரிப்ளை நீங்க சொல்லுங்க. நன்றி. அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து நமக்கு 10 குறிப்புகள் 10 டிமாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் கலந்துரையாடி ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்க வச்ச டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கு. நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் மேலே சில குறைகள் இருக்கு, சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து ஒரு 37 பாயிண்ட்ஸ் அவங்க நாங்கள் திருப்பி ரிப்ளையாக கொடுத்துருக்கோம். தனுஷ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க, அதுக்கும் 2 பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம். ஸோ இனி வந்து எங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இனி அவங்க தான் சீக்கிரமாக முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் தொழிலை வந்து அலோவ் பண்ணணும். இன்னைக்கே நாளைக்கே மீட்டிங் போடுறாங்க, டிஸ்கஸ்ல நாங்கள் ஸ்மூத்தாக முடிச்சுப்போம். நீ அங்கே போயிட்ட? சரி சொல்லு. அது ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையுமே நாங்கள் பப்ளிக்கில் சொல்லியிருக்கோம். திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணணுமான்னு சொன்னீங்கன்னா, நான் கமல் சார் கொடுத்துருக்காங்க, நெப்போலியன் சார் கொடுத்துருக்காங்க, சிவகார்த்திகேயன், தனுஷ், நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் கொடுத்த புக்லேயும் அது இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் பல தடவை இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். பட் மறுபடியும் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறதில்ல. பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். 24 hours எங்களுக்கு இந்த இது சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு, தேவைகள் வந்துகிட்டே இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதும் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்குது எல்லாருக்கும். ஆமாம், மற்றவங்களாம் கடனாக கொடுத்துருக்காங்க. விஜய் சார் வந்து
சரத்குமார் சார் இல்லை, இப்போ பாக்யராஜ் சாரே இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு வந்து உண்மையா இப்படி நீக்கிறது சரியா? ஏன்னா அவ்வளோ இல்லை, ஒரு நிமிஷம். ராதா ரவி சார் இல்லை, அவங்க சரத்குமார் சார் இல்லைங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏன் அவங்க நாங்கள் உள்ளே வந்தது, எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோன்னு கோர்ட்டு மூலிமா கேஸ் போச்சு, அதன் மூலிமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும். திருப்பி இப்போ கேட்கறதுனால சொல்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாக்யராஜ் கூட சேர்ந்து ஒரு 2 உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரும் ஒன்றா வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்களை எல்லாருமே. அப்படி இருந்தும் நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினாக வச்சு எங்களை முழுக்க முழுக்க குற்றம் எங்கள் மேலே எழுதி தவறாக எழுதியிருந்தாங்க. வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, கடிதமாகவே எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு. ஸோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது ராதா ரவி தான். அந்த பைலாவை உருவாக்குனது ராதா ரவி சரத்குமார் தான். அந்த சட்டத்தில் தான் இப்படி